இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக நான் ஓடுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற பிள்ளைகள், ஆண்டவரை உண்மையாய் முழுமனதோடு அவரை பின்பற்றுகிறவர்களாயிருக்கணும். இப்படி பின்பற்றினால் மாத்திரமே அவருடைய ஊழியக்காரர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் அவரை உண்மையாய் பின்பற்றி உண்மையாய் நேசித்து அவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை பிதாவானவர் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பின்பற்றுகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா? இதுவே நாம் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறதற்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். பிரியமானவர்களே, நம்மையும் ஆண்டவர் கனப்படுத்துவார், நிச்சயம் கனப்படுத்துவார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்வில இருக்கணும். பிசாசானவன் இந்த விசுவாசத்தை குறைய பண்ணுவான். ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அவன் குறைய பண்ணுவான். ஆனா நம்ம எந்த சூழ்நிலை மேலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், அவருக்காக நிற்கிறவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் நிச்சயம் கனம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துல இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 12வது அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த யோவான் 12வது அதிகாரத்திலே நாம் முழுவதுமாய் நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இன்னும் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதுமாய் அநேக காரியங்களை எழுதப்பட்டிருந்த அதிகாரத்திலே முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு வர 6 நாளைக்கு முன்பு அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருடைய வீட்டுக்கு, லாசருடைய வீடாகிய பெத்தானியாவுக்கு அவர் கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, அங்கே இயேசு கடந்து வரும்போது அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அவருடைய வீட்டிலே ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அந்த லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவராயிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மரியாள் என்ன செய்தால் தெரியுமா? விலையேற பெற்ற களங்கமில்லாத, பாருங்க வார்த்தை, விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது. இயேசுடைய பாதத்தை அந்த விலையேற பெற்ற நளதம் என்கிற தைலத்தினால அதை ஊற்றி அதை துடைத்த போது அந்த இடம் முழுவதும் வாசனையாயிருந்ததாம். அன்பானவர்களே, இந்த மரியாள் விலையேற பெற்ற நளதத்தை ஆண்டவருக்காக கொண்டு வந்தார். தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முக்கியமான ஒரு பொருள், பெண்கள் தங்கள் வாழ்க்கைக்காக சேகரித்து வைக்கிற அந்த நளதம் என்கிற அந்த உத்தம தைலத்தை ஆண்டவருக்காக சேர்த்து வைத்து அதை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றி அதை கண்ணீரால இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய கண்ணீரால அவருடைய பாதத்தை ஊற்றி அந்த நளதங்கிற தைலத்தையும் ஊற்றி தன் தலைமயிரால் அதை சுத்தம் பண்ணினாள் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு மிச்ச மீதியை கொடுக்கிறது அல்ல, அவர் நம்மை படைத்த தெய்வம். நாம் இந்த உலகத்துல இன்றைக்கு நாம் இப்படி வாழுகிறோமே ஆனால் அதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் தானே. நம்ம இந்த உலகத்துல இவ்வளவாய் நடத்தி வருகிறார் அல்லவா? அந்த தெய்வத்துக்கு மீதியான, நான் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு மீதியான ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு கொடுப்பேன், அப்படி அல்ல பிரியமானவர். காலையிலே நான் எழுந்து ஆண்டவருக்காக என்னுடைய முக்கிய நேரத்தை அவருக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுதான் முக்கியம். பிரியமானவர்கள், மரியாள் அதை செய்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். நம்முடைய நேரம், நம்முடைய திறமை, நம்முடைய பொருள், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் சிறந்ததை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாயிருக்க வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவர் அதை விரும்புகிறார். மரியாள் அதை செய்தாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். பிரியமானவளே, அவருடைய இருதயத்தில் இருந்த கவலை பாரங்கள் எல்லாம் மாறினது. அவள் அதை அடக்க நாளுக்காக வைத்திருந்தாள் என்று இயேசு அவளை பார்த்து சொன்னார். அவருடைய மரணத்தை அந்த இடத்திலே நினைவு கூறுவதற்காக அவள் அதை செய்தாள். இந்த சுவிசேஷம் உலகத்துல எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறது, அங்கெங்கெல்லாம் இவள் செய்த செயலும் அறிவிக்கப்படும் என்று மத்தேயுல ஆண்டவர் சொல்லியிருப்பார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய சிறந்ததை, நம்மகிட்ட இருக்கிற பிரஷியஸ் ஆனதை, முக்கியமானதை ஆண்டவருக்கு கொடுப்போம். பிரியமா, நம்முடைய முக்கிய நேரங்களை ஆண்டவருக்காக கொடுப்போம். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருந்ததை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாய் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தபடியாக லாசருவை குறித்து பார்க்கிறோம். லாசரு, ஆண்டவர் இதுக்கு முந்தைய அதிகாரத்திலே லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, லாசருவின் நிமித்தமாகவும் இயேசுவின் மேல் அநேக பேர் விசுவாசம் வைத்தார்களாம். ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களின் மூலமாய் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாயிருக்கிறோமா? லாசரு அப்படி பிரதிபலிக்கிறவராயிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய், தன்னுடைய செயல்களின் மூலமாய் ஆண்டவரை பிரகடனப்படுத்துகிற ஒரு நல்ல பிள்ளையாய் லாசரு இருந்தா. ஆகவே லாசருவின் நிமித்தமாகவும் இயேசுவின் மேல் அநேக பேர் விசுவாசம் வைத்தார்களாம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்க கூடாது. பிரியமானவர்களே, அவர் நமக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். அதன் மூலமாய் நாம் அநேகரை இயேசுவுக்கு நேராய் இழுக்கிறவர்களாய் காணப்படணும். அன்பானவர்களே, நம்முடைய மாற்றம், நம்முடைய சாட்சி, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை, ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை, அதை பார்த்து மற்றவர்கள் இயேசுவோடு வரணும், இயேசுவனிடத்துல வரணும். இப்படிப்பட்டதாய் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். பிரியமானவர்களே, அதை இயேசு இந்த காலை வேளையில விரும்புகிறார். அன்பானவர்களே, நாம் இந்த காலை வேளையிலே அவ்வாறு செய்ய வேண்டும். இயேசுக்காக உண்மையான வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக 3வதாக பாருங்க, அங்கே இயேசு எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேல பவனியாய் போகிறதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக இயேசு தன்னை இந்த உலகத்துக்கு ராஜாவாக அவர் காட்டவில்லை. பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்க போகிற, முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு ராஜாவாக அவர் தன்னை காண்பிக்கும் பொருட்டாக அங்க பவனியாக அவர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் எருசலேமுக்குள்ளாய் அவர் பவனியாக செல்கிறார். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவா, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்ததே ஆகில், விழாவிட்டால் அது தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து அவர் சொல்லுகிறார், இந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், ஆனா அது செத்துட்டா மிகுந்த பலனை கொடுக்கும். அன்பானவர்களே, இது இயேசுனுடைய சிலுவை மரணத்திலே அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறதை குறிக்கிறதா இருந்தாலும், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட சில காரியங்கள் இந்த காலை வேளையிலே சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் இருக்கிற அகந்தைகள், சுயநலம், கோபம், பேராசை, நான் தான் முக்கியம், நான் என்கிற அந்த அகந்தைகள் நம்முடைய வாழ்விலிருந்து இந்த நாளின் காலை வேளையில மாற வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில இருக்குமே, ஆனால் நாம் ஆண்டவருக்காக நிற்க முடியாது. நாம் ஆண்டவருக்காக நிலத்திலே விழுந்த ஒரு கோதுமை மணியை போல நாம் பலனை கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இவைகளிலே ஏதாயிலும் காரியங்கள் நம்மிலே எங்கேயாயிலும் ஒட்டி கொண்டு இருக்குமே, ஆனால் அது நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லணும். பிரியமானவர்களே, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை விசுவாசம் இந்த காலை வேளையிலே நம்மிலே காணப்பட வேண்டும். இனி நான் அல்ல, என்னிலே இருக்கிற அகந்தை அல்ல, என்னிலே இருக்கிற பேராசை அல்ல, நான் என்கிற அந்த பெருமை அல்ல. கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் மடிந்து இயேசு உயர்ந்திருக்கணும் என் வாழ்வில. நான் எப்பொழுதும் தாழ்ந்திருக்கணும், இயேசு உயர்ந்திருக்கணும் என்கிற அந்த மேலான எண்ணம் நம்மிலே இருக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்படுகிற அனுபவம் இந்த காலை வேளையிலே நம்மிலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, 1 பேதுருவிலே வாசிக்கிறோம் அல்லவா, அவர் நமக்காக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு சம்பாதித்து வைத்திருக்கிறார். குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள் மறந்து போகக்கூடாது. அவருக்காக நம்முடைய வாழ்வை உண்மையாய் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களை, அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த நாளுக்குரிய வேத வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவருக்காக அவரை தினமும் உண்மையாய் பின்பற்றுகிற அனுபவம், அவருக்காக உண்மையாய் ஓடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே காணப்பட நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில உறுதியாய் நிற்கணும். நம்முடைய குடும்பத்துல, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய முடிவுகளில், நம்முடைய உறவுகளில் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாயிருக்கணும். அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே இவைகள் எல்லாம் செய்கிறவர்களாய் மாறணும். அதை ஏசப்பா விரும்புகிறார். யோவான் 12:27 இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காக இந்த வேளைக்குள் வந்தேன் என்று நான் சொல்வேனோ என்று இயேசு சொல்லுகிறார். அவருடைய ஆத்துமா கலங்குகிறது. அவர் படப்போகிற பாடுகளை குறித்து அவருடைய ஆத்துமா மிகவும் கலக்கம் உள்ளதாயிருந்தது. எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருந்தார். ஆனா அந்த சிலுவையின் பாடுகள், அந்த சிலுவையின் வேதனை, அந்த சிலுவையின் நிராகரிப்பு அத்தனையும் அவருக்கு முன்பதாக இருந்த போதிலும் அவர் அதிலிருந்து பின்வாங்க அவர் விரும்பவில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கெடுவது என்று அவருடைய சித்தத்துக்காக அவர் காத்திருந்தார். அவர் பின்வாங்கவே இல்லை. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய சூழ்நிலைமைகளிலே பின்வாங்குகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது ஆண்டவரை எல்லா சூழ்நிலைமைகளிலும் பிடித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பின்வாங்குகிற மனம் உள்ளவனை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன், அவன் ஆண்டவரோடு நிலைத்து நின்று வாழ முடியாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் அலசி ஆராய்ந்து அவரிடத்துல திரும்புவோமா? ஆண்டவர் சொல்லுகிறா, இதற்காகவே இந்த நேரத்துக்கு வந்தேன், இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, வெறும் அற்புதங்களை செய்வதற்காக இயேசு வரல, நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம தன்னையே சிலுவையிலே தியாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை ஒருபோது நாம் மறந்து போகாதபடிக்கு அவருடைய சிந்தைகளிலே, அவர் காட்டின பாதைகளிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்படணும். 32வது வசனத்திலே, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்துல இழுத்து கொள்ளுவேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறான். அன்பானவர்களே, அப்படியானால் என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையிலே நமக்காக உயர்த்தப்பட்டார். மோசையினால் வெண்கல சர்ப்பமானது வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல இயேசு நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அந்த உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் அவர் தம்மோடு இழுத்து கொள்ளுவாரா? அதை தான் அவர் சொல்லுகிறார். இதற்காக நான் பாடுபட போகிறேன், இதற்காக எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற அவமானங்கள், எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற எல்லா சிலுவை என்கிற போராட்டங்களை நான் சகித்துக் கொள்ள போகிறேன். ஏனென்றால் நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்துல இழுத்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி, பாவிக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக, உடைந்தவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக, தூரமானவர்கள் இயேசுவினிடத்துல இழுப்பதற்காக அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு அன்பானவர்களே, இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வில இருக்கிற அநேக காரியங்களை நாம்
கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய நேரத்தை, நம்முடைய அன்பை, நம்முடைய திறமையை, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இயேசு தனக்கு முன்பதாக எல்லாவற்றை பொறுமையோடு சகித்த போது அவர் முழு உலகத்துக்கும் ரட்சிப்புக்கு காரண கர்த்தாவாய் உயர்த்தப்பட்டார். அன்பானவர்களே, இயேசுவுக்காக நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. பிரியமானவர்களே, அவருக்காக நாம் நம்முடைய வாழ்வை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கும் போது அந்த வாழ்வை அவர் ஏற்று நடத்துவார். அப்படி தன்னுடைய மரணத்தை இந்த அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தியாகமாய் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார் அல்லவா. அந்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம். இந்த நாளிலே நம்முடைய அகந்தைகள், நம்முடைய பெருமைகள், நம்முடைய சுயம் என்கிற காரியங்கள் இந்த நாளிலே மடிந்து போக வேண்டும். ஆண்டவருக்காக நிற்கிறவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பிடித்துக் கொள்கிறவர்களாய், ஒரு மரியாள் எப்படி தன்னிடமிருந்த விலையேற பெற்ற காரியத்தை இயேசுக்காக அர்ப்பணித்தாளோ அதே போல நம்முடைய வாழ்வில் இருக்கிற விலையேற பெற்ற நேரத்தை இயேசுக்காக அர்ப்பணிப்போம், கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலே மகிழ்கிறவராயிருப்பா, நம்மை ஆசிர்வதிப்பவராயிருப்பா. இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தி பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். பிரியமானவர்களே,